ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்குப்பூ அதோட நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சங்குப்பூ வந்து ஒரு வகை கொடி. இது வந்து கிராமத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு தாவரம். ஆனால் இன்றைக்கி நிலைமையில் கிராமத்தில் உள்ளவங்களுக்கே இதோட அருமை என்னங்கிறது தெரியாமலே போயிடுச்சு. ஏன்னா வருங்கால சந்ததியினர் யாருக்குமே இதை பற்றி தெரியாமலே போயிடும் போல். இன்றைக்கி முக்கால்வாசி நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய நிறைய செடி கொடி வகைகள்லாம் பார்த்திங்கன்னா மூலிகை தாவரங்களாக இருக்கும். இல்லைனா அதோட பயன்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு தாவரம் தாங்க இந்த சங்குப்பூ. இந்த சங்குப்பூவில் இந்த ப்ளூ வெரைட்டி தான் நம்மளோட ஒரிஜினல் நாட்டு வெரைட்டி. இந்த ப்ளூ வெரைட்டியை நம்ம வந்து டீ போட்டு யூஸ் பண்ணலாம். இயற்கையாகவே இந்த சங்குப்பூவில் என்ன இருக்குது அப்படின்னா, முதுமையை தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இருக்குது. இந்த சங்குப்பூவில் அருமையாக நீங்கள் ஒரு டீ செஞ்சு குடிக்கலாம். டேஸ்ட்டு டிஃப்ராக இருந்தாலும் உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது இந்த வீடியோ எண்டில் நான் ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த வீடியோ ஆட் பண்ணதும் நான் இந்த வீடியோவோட எண்டில் அதை ஆட் பண்ணுறேன். ஃபேஸ்புக் மூலமாக பேசின ஒருத்தங்கக்கிட்ட நான் சங்குப்பூ கேட்டிருந்தேன். அவங்க ஷேர் பண்ண இந்த சங்குப்பூ வந்து வெயில் காலத்துலேயே நான் விதைச்சி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக அதோட க்ரோத் ஐ மீன் 5 விதைகள் மட்டும் நான் தனித்தனியாக எடுத்து போட்டு முளைக்க வச்சுட்டேன். ஆனால் அதை படத்தி விடுறதுக்கு எதுவும் பெருசாக பிளான் பண்ணல. ஜஸ்ட் முளைச்சி வருதா என்னன்னே தெரியல. 5 கலரில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டேன். பட் எல்லாமே ப்ளூ கலர் மட்டும்தான் வளர்ந்துருக்குது. அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. இந்த சங்குப்பூ வந்து நம்ம வளர்க்குறதுக்கு முன்னாடி அது படறதுக்கான இடத்தையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கணும். அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வளரும். லைக் தரையில் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அதோட சத்து வந்து ஈஸியாக வேர் வந்து ஆழமாக போய் உறிஞ்சிக்கும். நீங்கள் இந்த செடியை வந்து ஒன்ஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது கட் பண்ணி தூரம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்னொரு வீடியோவில். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 செடியை நான் வளர்த்தேங்க. அது கொஞ்ச நாளுக்குள்ளே எவ்வளோ ஹைட்டாக போயிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு கம்பி எவ்வளோ ஹைட்டான கம்பின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட பாதி ஹைட் இருக்குது ஒரு தென்னை மரத்துக்கு. அந்த கம்பி ஃபுல்லாகவுமே பறந்துடுச்சு. மட்டும் இல்லை, அது பார்க்குற இடம்லாம் பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஆல்சோ அது ஃபுல்லாகவுமே ப்ளூ கலர் பூ இருக்குது. நான் 5 கலர் வரும்னு நினச்சேன், பட் ஒரு கலர் இருக்குது. ஆனால் ஒரு 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டி, லைக் சிங்கிள் பெட்டல்ஸ் அண்ட் மல்டி பெட்டல்ஸ் ரெண்டுமே இருக்குது. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஒயிட் அண்ட் லாவெண்டர் கலரும் என்கிட்ட இருக்குது. இது போக பிங்க் கலர் அண்ட் மல்டி பெட்டல்லையே ஒயிட்டு அண்ட் லாவெண்டர். நீங்கள் சங்குப்பூ வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் தெரியுற இன்னொரு வீடியோவை பாருங்கள்.